ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது குறித்தான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியாக உள்ள 1194 காலி பணியிடங்களை தற்போது நிரப்புவதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கரண்ட் ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு பணியின் பெயர் அதுதான் அந்த வேலைக்கு தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. 1194 பணியிடங்கள் நிரப்ப இருக்கிறாங்க. இந்த பணிக்கு எஸ்பிஐ இல்லைனா அதன் இணை வங்கிகளில் கிரெடிட் ஆடிட் ஃபோரெக்ஸ் பின்னணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியாது. எஸ்பிஐ வங்கியில் இல்லைனா அதற்கு இணை வங்கியில் கிரெடிட் ஆடிட் ஃபோரெக்ஸ் பின்னணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்னை, அகமதாபாத், அமராவதி, பெங்களூரு, போபால், புவனேஸ்வர், சண்டிகர், கவுகாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கத்தா, லக்னோ, மகாராஷ்டிரா, மும்பை, மெட்ரோ, டெல்லி, பாட்னா, திருவனந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் இது வேலை கொடுக்குறாங்க. சென்னையில் மட்டும் 88 பணியிடங்கள் இருக்குது. வயது வரம்பை பொறுத்தளவில் 60 வயதுலேருந்து 63 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MMGS 3ல் ஓய்வு பெற்றவர்கள் என்றால் அவங்களுக்கு சம்பளமாக 45,000 ரூபா தராங்க. SMGS 4ல் ஓய்வு பெற்ற அவங்களா இருந்தால் மாதத்திற்கு 50,000 ரூபா சம்பளம் தராங்க. SMGS 5ல் ஓய்வு பெற்றவங்களா இருந்தால் மாதத்திற்கு 65,000 ரூபா சம்பளமாக தராங்க. PEGS 6ல் ஓய்வு பெற்றவங்களா இருந்தால் மாதத்துக்கு 80,000 வரையும் அவங்களுக்கு சம்பளமாக தராங்க. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா bank.sbi கேரியர் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா sbi.go.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது தங்களுடைய அடையாள அட்டை, வயது ப்ரூஃப் போன்ற கேட்கப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் அதை பூர்த்தி செஞ்சு அப்ளை பண்ணிக்கின்னு விண்ணப்பம் செய்வோர் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டு இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க. இன்டர்வியூவில் 100 மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த பணிக்கு எழுத்து தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ அடிப்படையில் 100 மதிப்பெண்கள் அடிப்படையில் இதுக்கு இந்த ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/3/2025. வாய்ப்பு உள்ளவங்க பயன்படுத்திங்க.